கடந்த அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 33ஆம் ஆண்டு விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் நிகழ்வை தலைமை வகித்து உரையாற்றி சிறப்பித்து அமர்ந்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் நீதியரசரும் இந்நாள் பட்டியல் சமூகத்தினரின் ஆணைய தலைவருமான ஐயா முனைவர் தமிழ்வாணன் அவர்களே, இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கவிதாஸ் அவர்களே, அவருக்கும் இந்த சங்கத்திற்கும் உற்ற துணையாக இருந்து நல்லாதரவு நல்கி வருகிற மேனாள் IAS அதிகாரி மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மேனாள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் அண்ணன் மா ராஜேந்திரன் அவர்களே, உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வந்து தமிழர்களை ஒருங்கிணைத்து வருகிற, பொருளாதார ரீதியாக தமிழர்களை மேம்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு களப்பணி ஆற்றி வருகிற பெருமதிப்பிற்குரிய வழக்குரைஞர், சட்டக்கதிர் இதழின் ஆசிரியர் முனைவர் அண்ணன் VRS சம்பத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் நமக்கு பின்னர் பட்டிமன்றத்தில் பங்கேற்கவிருக்கிற சான்றோர்களே, இந்த தமிழ்ச்சங்கத்தின் மூத்த தலைவர், முன்னோடி, பெரியவர் திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் இந்த தமிழ்ச்சங்கத்தை இப்போது வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற பிரபாகரன் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தின் இதர பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற அகமதாபாத் வாழ் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசு பெருமான் உயிர்த்தெழுந்த நாள் என்று உலகமே கொண்டாடிக் கொண்டிருக்கிற ஒரு பெருநாள். அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்ச்சங்கம் தொடங்கி 32 ஆண்டுகள் கடந்து 33வது ஆண்டில் இயங்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. வது ஆண்டு கொண்டாட்டம் என்பதோடு தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நாளா, தை மாதம் முதல் நாளா என்கிற விவாதம் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு நாளாக எண்ணி அதை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அண்ணன் கவிதாஸ் அவர்கள் இங்கே பேசுகிற போது திருமாவளவன் அவர்கள் எந்த மேடையில் என்ன பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசக்கூடியவர் என்று இங்கே பதிவு செய்தார். அது ஒரு வகையிலே இடமறிந்து பேசக்கூடியவர் என்று பாராட்டுவதைப் போல தோன்றினாலும் இங்கே அரசியல் பேசிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையோடு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார் என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இங்கே நீதியரசரும் அமர்ந்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அதனால்தான் அவரும் தன்னுடைய பேச்சிலே நான் எந்த அரசியல் கூட்டங்களிலும் பங்கேற்றதில்லை என்று மிகுந்த எச்சரிக்கையோடு பதிவு செய்தார். அதேபோல நம்முடைய மேனாள் துணைவேந்தர் மா ராஜேந்திரன் அவர்களும் அரசியல் கருத்துக்களில் ஈடுபாடு உள்ளவர் என்றாலும் அரசியல் கட்சி அடையாளங்களை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அவரும் ஒரு அதிகாரி, மேனாள் துணைவேந்தர். அண்ணன் ஐஏஎஸ் ஜெகதீசன் அவர்கள் ஓய்வு பெற்று விட்டாலும் கூட அவர் ஒரு அதிகாரி. எங்கே போனாலும் அவரை ஒரு அதிகாரியாகத்தான் பார்ப்பார்கள். அவருக்கும் அரசியல் சாயம் வீழ்ந்துவிடக்கூடாது. இங்கே வருகை தந்திருக்கிற உங்களிலும் பலர் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடும். நான் பேசுகிற அரசியல் கருத்துக்களுக்கு மாறுபாடான கருத்துள்ளவர்களும் இங்கே தமிழர் என்கிற உணர்வோடு வந்திருக்கக்கூடும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மிக சாதுரியமாக அண்ணன் கவிதாஸ் அவர்கள் திருமாவளவனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல இருக்கின்றன. அதிலே ஒன்று மேடைக்கு ஏற்ப இடமறிந்து பேசக்கூடியவர் என்று சொன்னார். அதை நான் புரிந்து கொள்கிறேன். எந்த இடத்திலும் நான் என்னுடைய அரசியல் கருத்தை திணிப்பதில்லை. என் கருத்து எனக்கு, உங்கள் கருத்து உங்களுக்கு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு எனக்கு உடன்பாடானது. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்து உங்களுக்கு உடன்பாடானது. கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது உங்களின் நிலைப்பாடு. ஆகவே யாரும் யாருடைய கருத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அந்த புரிதல் எனக்கு உண்டு. பிறரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற பக்குவமும் எனக்கு உண்டு. அதனால்தான் என்னை எந்த கோவிலுக்கு அழைத்தாலும் நான் போவேன். மசூதிக்கு அழைத்தாலும் போவேன், கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அழைத்தாலும் போவேன், இந்து கோவில்களுக்கு அழைத்தாலும் போவேன். கடவுளிடம் கோரிக்கை வைப்பதற்காக அல்ல, என்னை மதித்து அழைக்கக்கூடியவர்களின் உணர்வுகளை மதிப்பதற்காக. பல கோவில்களில் கும்பாபிஷேகத்திற்கே என்னை அழைத்து என் தலையிலே அந்த நீரை, கும்பத்திலே ஊற்றக்கூடிய நீரை, கலசத்தை வைத்து மேலே ஏறுங்கள் என்று சொல்வார்கள். நான் அதை மறுதளிப்பதில்லை. தலையில் வைத்து தூக்கி கொண்டு போய் அங்கே கலசத்தில் கொட்டியிருக்கிறேன். இது ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். அதேபோல்தான் சித்திரை ஒன்றா தை முதலா என்கிற விவாதம் ஒருபுறம் நடந்தாலும், சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக இன்னும் பெருவாரியான மக்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த உணர்வை மதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்ச்சங்கம் அகமதாபாத்திலே 33 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் கவிதாஸ் அவர்கள் வந்தது ஒரு கருத்தை சொன்னார். இந்த அரங்கில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறார்கள். அகமதாபாத்திலே 500 பேர் திரளுகிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டிலே 5000 பேர் திரளுவதற்கு சமம் என்று சொன்னார். அங்கே 5000 பேர் திரண்டால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ, இது 500 பேர் திரளக்கூடிய இந்த இடம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். மிக சிறுபான்மை, மொழி சிறுபான்மையினராக நாம் இந்த மாநிலத்தில் வாழ்கிறோம். குஜராத் என்பது ஒரு தனி மாநிலம் என்றாலும் கூட
இது இந்தியா என்கிற ஒரு தேசத்தின் பகுதி. ஆகவே நாம் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் வரையறைப்படியான நம்முடைய தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட மொழிவழி மாநிலங்கள் பிரிந்திருக்கிற சூழலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழி சிறுபான்மையினர் உண்டு. தமிழ்நாட்டிலே குஜராத்திகள் சிறுபான்மையினர், சௌராஷ்டிர மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயே தங்கி தலைமுறையாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தெலுங்கு பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையினர், கன்னடம் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையினர். இப்படி மொழி சிறுபான்மையினர் தமிழ்நாட்டிலும் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழர்கள் தமிழ் சிறுபான்மையினராக, மொழி சிறுபான்மையினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி நமக்கான அடையாளமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் மனித குலத்தில் முதன்மையான அடையாளமாக எது தென்படுகிறது என்றால் மொழிதான். மதம் என்பதெல்லாம் பின்னால் தான். மொழி என்பது மனித குலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம் என்பதை விட அவனை வழிநடத்தும் ஆற்றல், தலைமுறையாய் இணைத்து வைக்கும் ஒரு பேராற்றல், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, ஆற்றல். உலகம் முழுவதும் இப்படி மக்கள் மொழி சார்ந்த குழுக்களாக, தனித்தனி அடையாளங்களாக நாம் வாழ்கிறோம். அதை ஆங்கிலத்திலே எத்னிசிட்டி என்று சொல்வார்கள். தமிழிலே தேசிய இனம் என்று நாம் சொல்லுகிறோம். மொழி சார்ந்த இன அடையாளம். வேறு எதற்கும் இனம் என்கிற சொல் பயன்படுத்தப்படுவதில்லை. சில பேர் சாதியை இனம் என்பார்கள், சில பேர் மதத்தையும் கூட இனம் என்று அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உலகம் முழுவதும் மொழி சார்ந்த அடையாளம், அது இன அடையாளம், தேசிய இன அடையாளம் என்பது ஏற்கப்பட்ட ஒன்று. இன்னொரு இன அடையாளம் இருக்கிறது, மரபினம் என்று சொல்லுவார்கள். அதை ஆங்கிலத்தில் ரேஸ், RAC, ரேஸ், ரேசியல் ஐடென்டிட்டி என்பார்கள். பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு மரபு இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக மரபினம் என்று பார்த்தால் 5-6 வகைதான் மரபினங்கள் இருக்கும். ஆரியன் ரேஸ் என்று சொல்வார்கள், டிராவிடியன் ரேஸ் என்று சொல்வார்கள், மங்கோலியன் ரேஸ் என்று சொல்வார்கள். இப்படி மனித குலத்தை ரேஷியல் குரூப் என்று பார்த்தால் 5-6 குழுக்களாக அடையாளப்படுத்திவிட முடியும். இந்தியாவிலே 2 வகை இனம்தான் மனிதகுல வகை இனம். ஒன்று ஆரியன் ரேஸ், இன்னொன்று டிராவிடியன் ரேஸ். இதற்குள்ள மொழி குழுக்கள், மொழி சார்ந்த பல்வேறு குழுக்கள் உண்டு. டிராவிடியன் ரேஸ் என்பதற்குள் தான் தமிழ் இனம் இருக்கிறது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த இனங்களும் தேசிய இனங்களும் உள்ளன. இந்த திராவிட மொழிகளை தாண்டிய பிற மொழிகளும் பல்வேறு காலகட்டங்களில் கலப்பு மொழிகளாக மாறி இந்த மண்ணில் பல பேசப்படுகின்றன. இந்தி என்பது ஒரு தொன்மை வாய்ந்த மொழி அல்ல, இடைக்காலத்திலே பல மொழிகளின் கலப்பால் உருவானது. தொன்மை வாய்ந்த மொழிகள்
செம்மொழிகள் என்று உலகம் தழுவிய அளவில் 6 மொழிகளைத்தான் அடையாளப்படுத்துகிறார்கள். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு என்கிற எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த 6 மொழிகளைத்தான் உலகளாவிய அளவில் செம்மொழிகள் என்று அழைக்கிறார்கள். இதற்கு பல வரையறைகள் உள்ளன. குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு மொழி. தொன்மை அதிலே மிக முக்கியமானது. அதன் பிறகு அது இலக்கிய வளம் கொண்டதாக இருக்க வேண்டும். இலக்கணமும் வரையறுக்கப்பட்ட ஒரு மொழியாக இருக்க வேண்டும் போன்ற சில வரையறைகள் உள்ளன. மனிதன் தோன்றிய காலத்தில் இன்றைக்கு இருப்பதை போன்ற தொடர்புகளை கொண்ட சமூகமாக பூ உலகம் முழுவதும் ஒரு இணைக்கப்பட்ட பிணைக்கப்பட்ட உறவுகளை கொண்ட சமூகமாக மனிதகுலம் இல்லை. ஆங்காங்கே குழு குழுவாக வாழுகிறார்கள். அந்த குழுக்களிடையே மொழி என்பது முக்கியமான ஒரு இணைப்பாக இருக்கிறது. ஒரே ஒலியை உச்சரிக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள், அதன் அடிப்படையிலே இணைந்து வாழக்கூடிய ஒரு தொகுதி. அது காலப்போக்கில் பேச்சு மொழியாக இருந்து பின்னாளில் எழுத்து மொழியாக மாறி அதன் பிறகு அது இலக்கிய மொழியாகவும் வளர்ந்து பின்னர் அதற்கான இலக்கணமும் வளர்ச்சி அடைந்து ஒட்டுமொத்தமாக அந்த இனத்தின் வரலாற்று செல்வங்கள் அனைத்தையும் அது உள்வாங்கிக் கொள்கிற ஒரு களஞ்சியமாக மாறுகிறது. வரலாற்று களஞ்சியமாக மாறுகிறது மொழிதான் நம்முடைய தொன்மையை அடையாளப்படுத்துகிறது. மனிதன் வாழ்க்கை 100 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த மொழியை பேசத் தொடங்கிய மனிதன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தோன்றி அவன் மறைந்து போய்விட்டான். ஆனால் அந்த தொடர்ச்சி, இன தொடர்ச்சி தலைமுறை தலைமுறையாக நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தோன்றிய காலத்தில் இந்த மொழிக்கு எழுத்து இல்லை. தொடக்கத்தில் அது சித்திர எழுத்துக்களாகத்தான் அல்லது பட எழுத்துக்களாகத்தான் இருந்திருக்க முடியும் என்று வல்லுநர்கள், மொழியியல் வல்லுநர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆடு என்று சொன்னால் ஆடு போல ஒரு ஓவியத்தை வரைந்து வைப்பார்கள். கோழி என்றால் கோழி என்ற ஒரு ஓவியம், அப்படியே கோழி போல் இருக்காது, ஆனால் கோழியை அடையாளப்படுத்தும். சாப்பாடு என்பதற்கு ஏதோ ஒரு அடையாளம், படம்தான். பின்னர் அது பல்வேறு வடிவங்களுக்கு மாறி இன்றைக்கு வரி வடிவ எழுத்துக்கு வந்திருக்கிறது. தொடக்க காலத்திலே தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டன. அந்த பிராமி எழுத்துக்களை இன்றைக்கு நம்மால் படிக்க முடியாது. அதன் பிறகு வட்டெழுத்துக்களாக மாறின. அந்த வட்டெழுத்துக்களையும் நம்மால் படிக்க முடியாது. இன்றைக்கு வரி எழுத்துக்களாக மாறி இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வரி எழுத்துக்கள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்குமா என்றால் இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் இன்றைக்கு இருப்பதை போன்ற வடிவத்தோடு அவை இருந்திருக்காது. நம்முடைய காலத்திலேயே சில மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். லை என்பதற்கு யானை தும்பிக்கை போல ஒரு கொம்பு போடுவதுண்டு. இப்போது அதை நாம் போடுவதில்லை. அதை போல கால் வாங்குகிற வழக்கம் சில 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு அந்த காவுக்கு மேலே கா என்று போட்டால் மேலே ஒரு கோடு கிழிப்பது என்கிற முறை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி எழுத்து வடிவத்திலே இத்தனை மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது என்றால் உச்சரிப்பிலே எத்தனை மாற்றங்கள் உருவாகி இருக்கும், சொற்களிலே எத்தனை மாற்றங்கள் உருவாகி இருக்கும்,
இன்றைக்கு நாற்றம் என்று சொன்னால் நாம் மூக்கை பிடிக்கிறோம், நாற்றம் அடிக்கிறது என்று. ஆனால் இலக்கியத்திலே நாற்றம் நாரும் என்று சொன்னால் அது மனம், நல்ல மனத்தை குறிக்கிற சொல்லாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல எத்தனையோ சொற்கள் கடந்த காலங்களில் வேறு பொருளில் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த காலங்களில் இன்னொரு பொருளில் உச்சரிக்கப்படும் நிலை இருக்கிறது. எப்படி மனிதர்களுக்கிடையிலே இனக்கலப்பு ஏற்படுகிறதோ அப்படி நாம் பேசுகிற மொழியிலும் மொழிக்கலப்பு ஏற்படுகிறது. அதனால் புதிய புதிய சொற்களும் உருவாகி இருக்கின்றன. நாம் பேசும் மொழியில் தமிழ் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல சொற்கள் பிற மொழிகளாக இருக்கின்றன. உருது மொழியாக இருக்கும். வடமொழி என்றால் மொத்தத்தில் வடக்கே இருந்து வந்த மொழி, அது சமஸ்கிருதமாக இருக்கலாம், பாலி மொழியாக இருக்கலாம், அல்லது உருதுவாக இருக்கலாம். வட இந்திய மண்ணில் புழக்கத்தில் இருந்த பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன. அப்படி பேச்சு வழக்கு ஒழிந்த மொழிதான் சமஸ்கிருதம். அதுவும் ஒரு தொன்மை வாய்ந்த மொழி, இலக்கிய வளம் நிறைந்த மொழி. ஆனால் இன்றைக்கு மக்கள் பேசும் நிலை இல்லாமல் எப்படி அது அழிந்தது, பேச்சு வழக்கு ஒழிந்தது. அது ஒரு வரலாறு, அதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்றால் நாளைக்கு இன்னும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ் பேச்சு வழக்கு ஒழிந்த மொழி என்று சொல்லும் நிலை ஏற்பட்டுவிடும். ஏடுகளில் இருக்கிற மொழியாக மாறிவிடும். நாம் எல்லாம் என்ன தமிழ் பெரிய தமிழ், நாம் ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம், ஹிந்தி கற்றுக்கொள்வோம், குஜராத்தி கற்றுக்கொள்வோம், என்னுடைய பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, என் பிள்ளைக்கு தமிழை நான் கற்றுத்தருவதில்லை என்று ஆங்கிலம் பேசுகிற குழந்தையை எடுத்து கொஞ்சி, என் பிள்ளைக்கு ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் தான் தெரியும், இந்தி தான் தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமையோடு சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. அது நீடித்தால் சில 100 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது, தமிழ் என்ற ஒரு செம்மொழி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பேச்சு வழக்கு ஒழிந்து விட்டது, பேசுவதற்கு மக்கள் இல்லை. தமிழர்கள் என்கிற இனம் இருக்கும், ஆனால் பேசுகிற வழக்கம் இல்லாமல் போய்விடும். மொரீஷியஸ் தீவிலே தமிழர் இனம் வாழுகிறது, ஆனால் அவர்களிடையே தமிழ் இல்லை. தமிழ் பெயர்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் சூட்டியிருக்கிற பெயர்களில் 80 விழுக்காடு தமிழ் பெயர்கள் கிடையாது. இன்றைக்கு நாம் சொல்லுகிற இந்த 60 ஆண்டுகள் தமிழர்களுக்கான ஆண்டுகள் என்று சொல்லுகிறோமே, இப்போது இந்த வருஷம் என்னன்னா விசுவ வசு, இந்த தமிழ் ஆண்டு சித்திரை. விசுவ வசு என்பது தமிழ் சொல் கிடையாது. விசுவம் என்றால் உலகம், வசு என்றால் நிறைவு என்று அதற்கு விளக்கம் தருகிறார்கள். உலகம் நிறைவடைந்த ஆண்டு, நிறைவடைகிற ஆண்டு என்று சொல்லுகிற பொருளிலே சொல்லுகிறார்கள். பிரபவ என்று தொடங்கி அக்ஷய என்று முடிகிறது. அக்ஷய என்பதும் தமிழ் சொல் கிடையாது. ஷயம் என்றால் தேய்வது, அக்ஷயம் என்றால் தேயாதது, வளர்வது என்று பொருள். அக்ஷயா என்றால் வளர்மதி என்று நாம் தமிழிலே வைக்கிறோம் அல்லவா, அந்த பெயர் தான் வடமொழியிலே அக்ஷயா. 60 ஆண்டுகளின் பெயர்களும் தமிழ் பெயர்கள் கிடையாது. அதனால்தான் இது தமிழர் புத்தாண்டாக இருக்க முடியாது என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஏதோ பல கதைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நாம் வைக்கிற அத்தனை பெயர்களும், பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர்கள் பெரும்பாலும் தமிழ் பெயர்கள் இல்லை. இப்போது மிகவும் மோசமாக அது மாறி வருகிறது. வாயிலே நுழையாத என்னென்னவோ பெயர்களை சொல்லுகிறார்கள். காலப்போக்கிலே இந்த இனத்தின் ஜீன் தமிழ் என்கிற மரபு அணுக்களை கொண்டிருக்கும். ஆனால் இவன் வாழ்க்கையின் கலாச்சாரம், அந்த பண்பாடு, உடை, நடை, பேச்சு, மொழி எல்லாம் மாறி போய்விடும். அப்படி மாறிவிடக் கூடாது என்று நாம் ஏன் போராடுகிறோம்? மாறினால் என்ன? கம்யூனிகேஷன் அவ்வளவுதானே. தொடர்புக்கு ஏதோ ஒரு மொழி தேவை. மொழி தெரிந்தால் ஒரு கடையிலே வேலை செய்ய முடியும். இங்க குஜராத்தி தெரிந்தால் குஜராத் மாநிலத்திலே வாழ்ந்து விட போகிறோம். டெல்லிக்கு, வட இந்திய மாநிலங்களுக்கு போனால் ஹிந்தி என் பிள்ளை கற்றுக்கொண்டால் அவன் அங்கே ஏதோ ஒரு கூலி வேலை கூட செய்து பிழைத்துக் கொள்வான். தமிழ் என்ன அவ்வளவு பெரிய கட்டாயம் என்று நாம் கேட்க தோன்றும்.
ஒரு மொழிக்கு, அந்த மொழியை பேசுகிற மக்களுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிற போது அந்த வரலாறு அந்த இனத்தின் அறிவு சொத்தாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த அறிவு சொத்து அழிந்துவிடக் கூடாது. என்ன அறிவு சொத்து? அதற்கு நாம் பல அடையாளங்களை சொல்ல முடியும். மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷனுக்கான ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கருவி அல்ல. ஒன்றை கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்திக் கொண்டாலும் அது நம்முடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு, பெருக்கிக் கொள்வதற்கு, பண்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய கலாச்சாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அந்த வளர்ச்சியைத்தான் நாகரிக வளர்ச்சிங்கிறோம். கீழடி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கீழடி என்றால் அது ஒரு இடம். அந்த இடத்திலே அகழாய்வு நடந்தது. அந்த அகழாய்விலே நமக்கு என்ன உண்மை தெரிய வருகிறது? சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறான். அப்படி வாழ்ந்த அந்த தமிழனிடத்தில் அவன் நகர்ப்புற வாழ்வை கொண்டவனாக இருந்திருக்கிறான். அவன் எப்படி குடிநீர் இணைப்புகளை வைத்திருக்கிறான், கட்டடங்களை எப்படி கட்டியிருக்கிறான், தெருக்களை எப்படி அமைத்திருக்கிறான், பானையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறான், என்னென்ன கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறான், இதுவெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இப்ப பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழன் எப்படி வீடு கட்டி வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட அந்த ஞானம் இருக்கிறதே, அதுதான் அறிவு சொத்து. கல்லணையை கட்டியிருக்கிறான். காட்டாற்று வெள்ளமென ஓடி வருகிற அந்த காவிரியை தடுத்து நிறுத்தி அணையை கட்டி அந்த நீரை மடைமாற்றம் செய்து வாய்க்கால்களை கட்டி நிலங்களுக்கு கொண்டு போய் நீர்ப்பாசனம் செய்து தானியத்தை விளைச்சலை பெருக்கி இருக்கிறான். இந்த ஞானம் இருக்கிறதே, ஏதோ ஆறு ஓடுது, வீடுகளை அடிச்சிட்டு போகுது, ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம அந்த குறுக்கை அணை கட்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சியும் அதில் கண்ட வெற்றியும் அவனுடைய ஞானத்தின் அடையாளம். அது தமிழனுக்கு இருந்த ஒரு ஞானம். அது இன்றைக்கு நமக்கு பயன்படுகிறது, நாளைக்கும் பயன்படுகிறது. இப்ப நம்ம எல்லா உணவையும் பயம் இல்லாம சாப்பிடுறோம். இந்த உணவு விஷமற்றது என்பதை நம்முடைய முன்னோர் தானே கண்டுபிடித்தார்கள், நாம் கண்டுபிடிக்கவில்லையே. பயமில்லாம சாப்பிடுறோம். இப்படி சமைக்க வேண்டும் என்கிற சமையல், இப்படி ஒவ்வொரு மொழி குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மனித குலத்திற்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. மொழி வரலாறும் இருக்கிறது. அவனுடைய வாழ்வாதார கலாச்சாரம் என்கிற அந்த வாழ்வை ஒட்டிய கலாச்சாரம் என்பது, இதுதான் கலாச்சாரம் என்பது, இதுதான் நாகரிகம் என்பது. இந்த அறிவு சொத்து ஒரு இனத்தின் சொத்தாக நீடிக்கிற வரையில் அந்த இனம் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியும். இல்லை என்றால் எந்த மண்ணிலே நீ வாழ்கிறாயோ அந்த மண்ணில் 3ஆம் தர மக்களாக, 4ஆம் தர மக்களாக, பிற மொழியை மக்களோடு இணங்கி வாழ முடியாத ஒரு சமூகமாக அடிமைப்படுத்தப்படும் நிலை தொடரும் அல்லது சிதறும் நிலை உருவாகும். ஒரு குழுவாக, ஒரு கம்யூன் லைஃப், ஒரு குழு சார்ந்த வாழ்க்கை இல்லாமல் சிதறி போகும். எனவேதான் மொழியை பாதுகாக்க வேண்டும். மொழியை பாதுகாப்பதன் மூலம் இனத்தை பாதுகாக்க முடியும். இனத்தை பாதுகாப்பதன் மூலம் அந்த இனத்தின் எதிர்காலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். உலகம் முழுவதும் இனம் இப்படித்தான் தன்னுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ள போராடுகின்றன. இது வெறும் மொழிவெறி அல்ல. நம்முடைய தலைமை தாங்கிய ஐயா நீதியரசர் அவர்கள் பல குறள்களை, திருக்குறள்களை எடுத்து இங்கே சொன்னார். அந்த திருக்குறள் திருவள்ளுவன் என்கிற ஒரு பேரறிஞனால் தமிழனுக்காக மட்டுமா எழுதப்பட்டது? திருக்குறளை படித்தால் இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானது அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது, பைபிள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கானது என்று சொல்லிவிட முடியும், குர்ஆன் என்றால் இஸ்லாமியர்களுக்கானது என்று சொல்லிவிட முடியும். திருக்குறள் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மனித குலத்துக்குமானது, அது பொதுவானது. அதுல எந்த மொழி அடையாளம் கிடையாது, யாரையும் குறிப்பிட்டு ஒருவனுக்காக சொல்லப்பட்டதல்ல. கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்காக பைபிள் இருக்கிறது,
இஸ்லாம் நம்பிக்கையாளர்களுக்காக குர்ஆன் இருக்கிறது. அந்த இஸ்லாமியருக்கும் பொதுவானது, கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானது, இந்துக்களுக்கும் பொதுவானது, அனைத்து மொழியை பேசக்கூடிய மாந்த குலத்துக்கே பொதுவானது திருக்குறள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மாந்த குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய அறநெறி கருத்துக்களை சொல்லுகிற ஆற்றல் திருவள்ளுவர் என்கிற ஒரு தமிழனுக்கு இருந்தது என்று சொல்லுகிறோமே, அந்த பெருமைதான் தமிழனின் பெருமை, தமிழ் இனத்திற்கான பெருமை. என்றோ எப்போதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய திருவள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறள் இன்றைக்கு திருமாவளவனுக்கு ஒரு தலைநிமிர்வை தருகிறது. தமிழன் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒரு பெருமை ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு அறிவு வம்சத்தோடு தொடர்புடையவர்கள் நாங்கள், ஞான வம்சத்தோடு தொடர்புடையவர்கள் நாங்கள், அந்த மரபோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த பெருமை இருக்கிறதே, அது என்னை ஒரு நிலையிலும் எந்த நிலையிலும் தாழ்த்தி விடாது, தாழ்வு மனப்பான்மையை தராது. ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அண்ணன் கவிதாஸ் அவர்கள் எழுந்து நடமாடுகிறார், சீக்கிரம் முடியுங்கள் என்று அதற்கான அடையாளம். ஏனென்றால் அடுத்து பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தோழர்களே, இங்கே கணியன் பூங்குன்றனாரை பற்றியும் பேசினார்கள். அவர் சங்க காலத்து புலவர்களுள் ஒருவர் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சங்ககாலம் எது என்று சொல்லுவதிலே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் கிமு 300 கிபி 200க்கு இடைப்பட்ட அந்த 500 ஆண்டு காலத்தை கடைச்சங்க காலமாக சொல்லுகிறார்கள். அப்படின்னா 2300 வருஷங்களுக்கு முன்னர் சங்கம் இருந்திருக்கிறது. அந்த சங்க காலத்தை சார்ந்த கணியன் பூங்குன்றன், இது ஒரு காரண பெயர். அவருடைய பெயர் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. அவரு கணியன்னா ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒருவர், அந்த அடையாளத்தோடு சொல்லுகிறார்கள். பூங்குன்றம் என்பது ஒரு ஊரின் பெயர் அல்லது இடத்தின் பெயர் என்று சொல்லுகிறார்கள். திருவள்ளுவர் என்பதே அவருடைய உண்மையான பெயர் என்று யாரும் உறுதிப்படுத்தவில்லை. வள்ளுவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் வள்ளுவர் என்கிற சமூகம் கூட கணியன் என்கிற சமூகம் தான், ஜோதிடம் சொல்லுகிற சமூகம் தான். திரு என்பது அடைமொழி. திருவள்ளுவர் என்பது கூட இப்ப திருமாவளவன் என்று எனக்கு பெயர் வைத்திருப்பதை போல குறிப்பான பெயர் கொண்ட ஒரு நபர் என்று சொல்ல முடியவில்லை. என்றாலும் நாம் திருவள்ளுவரை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொண்டோம். அதை போல கணியன் பூங்குன்றன் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். புறநானூற்றிலே வருகிறது. ஒரு நீண்ட பாடல் அது. அது முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் இல்ல கேளீர், குறில் கேளீர். கேளீர் என்றால் கேளுங்கள் என்று பொருளாகிவிடும். கேளிர் என்று குறிலோடு சொன்னால் உறவினர் என்று பொருளாகும். யாதும் ஊரே என்றால் குஜராத்தும் என்னுடைய ஊர்தான், அகமதாபாத்தும் என்னுடைய ஊர்தான், தமிழ்நாட்டில் சிதம்பரமும் என்னுடைய ஊர்தான், அமெரிக்காவும் என்னுடைய ஊர்தான், கனடாவும் என்னுடைய ஊர்தான் என்று எண்ணுகிற பரந்த உள்ளத்தை குறிக்கிற ஒரு முதுமொழி. யாதும் ஊரே யாவரும் கேளிர். என் சாதிக்காரன் மட்டும்தான் எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. என் மதத்தை சார்ந்தவன் மட்டும்தான் என் சொந்தக்காரன் என்று எண்ணக்கூடாது. என் மொழியை சார்ந்தவன் மட்டும்தான் எனக்கு உறவுக்காரன் என்று எண்ணக்கூடாது. என் நாட்டை சார்ந்தவன் மட்டும்தான் என் உறவுக்காரன் என்று எண்ணக்கூடாது. யாவரும் கேளிர். இந்த உலகத்தில் இருக்கிற பல நூறு கோடி மக்களும் என் உறவினர்கள் என்று எண்ண வேண்டும். இந்த பரந்த பார்வை, உயர்ந்த உள்ளம், பாகுபாடற்ற சிந்தனை, டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, பாகுபாடற்ற சிந்தனை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொன்ன அதே கருத்துதான் கணியன் பூங்குன்றனின் கருத்தாகவும் இருக்கிறது. ஒரே சிந்தனை. மனிதகுலம் இந்த பாகுபாடுகளால் முரண்பட்டு மோதிக்கொள்கிறது, வன்முறைகளில் ஈடுபடுகிறது. வெறும் நாட்டுக்காகவும் அரசுக்காகவும் இங்கே யுத்தம் நடக்கவில்லை. சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், தேசத்தின் பெயராலும் வன்முறைகள் வெடித்திருக்கின்றன. மனிதர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே மாய்ந்து போயிருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பகைமைக்கு பாகுபாடுகள் தான் காரணமாக இருக்கிறது. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. ஆண் பெண் என்பது வேறுபாடு,
ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது பாகுபாடு. குட்டை நெட்டை என்பது வேறுபாடு. கருப்பு வெள்ளை என்பது வேறுபாடு. பகல் இரவு என்பது வேறுபாடு. இனிப்பு கசப்பு என்பது வேறுபாடு. ஆனால் பிறப்பால் நான் உயர்ந்தவன், பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாடு இருக்கிறது, டிஸ்கிரிமினேஷன். அதுதான் சகோதரத்துவத்திற்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது. அந்த சகோதரத்துவத்தை சொல்லுகிற ஒற்றை வரிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதுதான் தமிழின் பெருமை, தமிழனின் பெருமை. அதற்கு அடுத்த வரியிலே அவர் சொல்லுகிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு தீங்கு வந்தாலும் நல்லது நடந்தாலும் அதற்கு இன்னொருவன் காரணமாக இருக்க முடியாது, நீதான் அதற்கு பொறுப்பாக இருக்க முடியும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த பாடல் நீளமாக போகிறது. கடைசியா முடிக்கிறார், பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமே. நீ இந்த வாழ்க்கை இயல்பானதுதான், துன்பம் இருந்தால் இன்பம் இருக்கும், தீதும் நன்றும் பிறரால் வராது, எல்லா ஊரும் என் ஊர்தான், எல்லா மக்களும் என் உறவுதான் என்று உணர்ந்து தெளிந்து நீ வாழ கற்றுக்கொண்டால் ஒருவனை பெரிய ஆள் என்றும் நீ வியந்து அவன் முன்னால் மண்டியிட வேண்டிய தேவை இருக்காது. ஒருவனை உன்னை விட கீழான ஆள் என்று இகழ்ந்து பேசுகிற நிலையும் ஏற்படாது. நீ இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்கொள்வாய் என்று கணியன் பூங்குன்றன் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய தத்துவம், இது எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல். இது தமிழனின் சொத்து, அறிவு சொத்து. தமிழ் அழிந்தால் இந்த ஞானம் அழிந்துவிடும், இந்த செல்வம் அழிந்துவிடும். இனம் அழிந்தால் தமிழ் அழியும், தமிழ் அழிந்தால் இந்த தத்துவம் அழிந்துவிடும், இந்த ஞான செல்வம் அழிந்துவிடும். இதை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எனவே தமிழனின் பெருமை என்பது வெறும் மொழி அடையாளத்துடன் கூடிய ஒரு பெருமை அல்ல. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள அறிவு சொத்துக்கான அடையாளம்தான். நாம் ஒரு ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் என்கிற அந்த பெருமைதான் தமிழனின் பெருமை. அதிலே அடிக்கோடிட வேண்டியது சகோதரத்துவமும் சமத்துவமும் தான் தமிழனின் கலாச்சாரம், தமிழனின் உயரிய தத்துவம், தமிழனின் உயரிய நாகரிகம். தமிழன் என்றால் அவனிடத்தில் சகோதரத்துவம் இருக்கும், சமத்துவம் இருக்கும் என்று நிலைநாட்டினால்தான் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இணைந்து இயங்குவோம் என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.